சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு நாணய நிதியத்திடமிருந்து நிதியுதவி. புயல் அனர்த்தத்தை தொடர்ந்து நடவடிக்கை. அபாயமுள்ள பகுதிகளில் இருந்து மக்கள் அகற்றப்படுவார்கள் என்கிறார் ஜனாதிபதி. மலேக மக்களை வேறு இடங்களுக்கு குடியேற்ற திட்டம். அசோக ரன்வெல்ல விபத்தின் போது மது அருந்தினாரா? அறிக்கை வெளியிட்ட அரசு ரசாயன பகுப்பாய்வு திணைக்களம். நெல்லியடியில் 6 கோடி ரூபாய் கஞ்சா மீட்பு. ஒருவர் கைது, ஏனையோருக்கு வலைவீச்சு. தமிழக வெற்றிக் கழகம் தலைமையில் அரசியல் கூட்டணி தீவிர முயற்சியில் விஜய். சிரியாவிலிருந்து IS ஆயுததாரிகள் இல்லாதொழிக்கப்படுவார்கள். புதிய தாக்குதல் நடவடிக்கையை தொடங்கிய அமெரிக்கா. தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கைக்கு அவசர கால நிதியுதவியை வழங்க சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை அனுமதி அளித்துள்ளது. இதன் மூலம் விரிவான நிதியளிப்பின் கீழ் சுமார் 206 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியை உடனடியாக பெற்றுக்கொள்ளும் வசதி இலங்கைக்கு கிடைத்துள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் அறிவித்துள்ளது. இலங்கையை தாக்கிய டிட்வா சூறாவளியால் 600க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதோடு பல மில்லியன் கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த பேரழிவின் காரணமாக உருவான அவசர நிதி மற்றும் வெளிநாட்டு செலுத்தல் அழுத்தங்களை சமாளிப்பதற்காக இந்த நிதியுதவி வழங்கப்படுவதாக நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. டிட்வா புயலால் ஏற்பட்ட அவசர தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கும் நாட்டின் பேரியல் பொருளாதார ஸ்திரத்தன்மையை பேணுவதற்கும் இந்த நிதியுதவி இலங்கைக்கு பக்கபலமாக அமையக்கூடும் என நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. டிட்வா புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளை மதிப்பிடுவதற்கும் இலங்கையின் மீட்சி மற்றும் புனரமைப்பு பணிகளுக்கு ஆதரவு திட்டம் எவ்வாறு சிறந்த முறையில் உதவ முடியும் என்பதை ஆராய்வதற்கு மேலதிக காலம் தேவைப்படுகிறது. இதன் காரணமாக நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட நிதி வசதியின் கீழான 5வது மீளாய்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கலந்துரையாடல்கள் 2026ஆம் ஆண்டின் முற்பகுதியில் மீண்டும் ஆரம்பமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மண் சரிவு அபாயமுள்ள பகுதியிலிருந்து மக்கள் அகற்றப்படுவார்கள் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் நேற்று உரையாற்றிய போதே ஜனாதிபதி இந்த அறிவித்தலை விடுத்துள்ளார். 2027ஆம் ஆண்டுக்குள் அதிக ஆபத்தான இடங்களில் எந்த குடும்பமும் வசிக்க முடியாத வகையில் சட்டங்கள் இயற்றப்படும். மேலும் வீடுகள் முழுமையாக சேதமடைந்தால் குருநாகல் போன்ற பகுதிகளில் குடியேறுவதற்கு பொருத்தமான காணி உள்ளவர்களுக்கு 50 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். வீடுகள் கட்டுவதற்காக அரசு நிலங்களை கையகப்படுத்துமாறு அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் அறிவுறுத்தியிருக்கிறோம். இந்த மக்களின் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்ப 500 பில்லியன் ரூபாய் குறை நிரப்பு பிரேரணையை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். இயற்கை பேரழிவுகளை தடுக்க முடியாது என்றாலும் இதுபோன்ற இயற்கை பேரழிவுகளால் ஏற்படக்கூடிய சேதங்களை தடுக்க ஒரு நீண்டகால திட்டம் தேவை. மத்திய மலைநாட்டை மீட்டெடுப்பதை நோக்கமாக கொண்ட ஒரு நீண்டகால திட்டம் தயாரிக்கப்பட்டு செயல்படுத்தப்படும். எனவே பல முறையான நடவடிக்கைகள் மூலம் நாங்கள் இதில் பிரவேசித்துள்ளோம். சேதமடைந்த வீதி கட்டமைப்பு, மின்சார கட்டமைப்பு மற்றும் நீர்வளங்கள் கட்டமைப்பை சீர் செய்வதற்கு நாங்கள் பணியாற்றி வருகிறோம். மின்சார கட்டமைப்பை மீட்டெடுக்கும் போது ஒரு தொழிலாளி இறந்திருக்கிறார். அடுத்த இலக்கு அனைத்து பாடசாலைகளையும் திறப்பது. ஒரு அரசாங்கமாக எங்களுடைய பொறுப்பை நாங்கள் நிறைவேற்றி விட்டோம் என்று சொல்வதில் எங்களுக்கு முழு திருப்தி இருக்கிறது. இந்த நாட்டை மீட்டெடுக்கும் பொறுப்பை நாங்கள் மிகவும் திட்டமிட்ட முறையில் நிறைவேற்றி வருகிறோம். நாம் இன்னும் முன்னோக்கி செல்ல வேண்டும். டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை மீளவும் கட்டியெழுப்புவதற்காக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு 500 பில்லியன் ரூபாய் குறைநிரப்பு பிரேரணை நாடாளுமன்றத்தில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த குறைநிரப்பு பிரேரணையை நேற்று முன்தினம் ஸ்ரீலங்கா பிரதமர் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தார். இதையடுத்து 2 நாள் நாடாளுமன்ற விவாதத்தின் பின்னர் நேற்று மாலை இந்த பிரேரணை நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் இணைவுக்காக ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பதவி விலக தீர்மானித்தால் அது பொருத்தமானதொரு முடிவு அல்ல என நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜித் சஞ்சய பெரேரா தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவின் அனுபவத்தோடு சஜித் பிரேமதாச உள்ளிட்ட அனைவரும் இணைந்து பயணிக்க வேண்டும் என்பதே ஐக்கிய மக்கள் சக்தியின் பெரும்பாலான உறுப்பினர்களின் நிலைப்பாடு என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாம் தற்போது இயற்கை பேரிடரால் நாடு எதிர்கொண்டுள்ள நெருக்கடிகளில் இருந்து மீள்வதற்கான வேலை திட்டங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தியிருக்கிறோம். பேரிடரில் இருந்து மக்களை மீட்கும் பணிக்கு எமது முன்னுரிமை. எமது அந்த கொள்கை ரீதியான நிலைப்பாட்டில் எவ்வித மாற்றமும் இல்லை.
அதற்கமைய நாம் பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக மக்களுக்காக இணைந்து செயலாற்றுவோம். இந்த சந்தர்ப்பத்தில் அதிகாரத்துக்கான செயற்பாடுகளை நாம் ஒருபோதும் முன்னெடுக்கவில்லை. ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் இணைவுக்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமைத்துவத்தில் இருந்து விலகுவதாக கூறியிருக்கிறாரா என்பது இன்னும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. ஆனால் அவர் ஒரு சிரேஷ்ட அரசியல் தலைவராவார். அனுபவம் உள்ள சிரேஷ்ட அரசியல் தலைவர் என்ற ரீதியில் அவர் மீது எனக்கு சிறந்த மரியாதை உண்டு. எனவே செயற்குழுவின் தீர்மானத்துடன் அவருடன் இணைந்து எமது பயணத்தை தொடர்வதற்கு நாம் விரும்புகிறோம். அவரது அனுபவத்துடன் சஜித் பிரேமதாச உட்பட அனைவரும் இணைந்து முன்னோக்கி பயணிப்பதை அத்தியாவசியமானது. எதிர்காலத்தில் நாம் ஆட்சி அமைக்கும் போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசனைகள் இன்றியமையாதவையாகும். எமது கட்சியின் பெரும்பான்மையானோரின் நிலைப்பாடு இதுவேயாகும். எனவே அவர் எமது அரசியல் பயணத்தில் இணைந்தால் அது எமக்கு மேலும் பலமாக இருக்கும். இலங்கையின் எண்ணியல் பரிமாற்ற திட்டத்துக்காக 50 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியை வழங்க உலக வங்கி அங்கீகாரம் அளித்துள்ளது. இலங்கையில் எண்ணியல் துறையில் புதிய முதலீடுகளை ஊக்குவிப்பதோடு நவீன தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை மேம்படுத்தல், அரசாங்கத்தின் நிர்வாக நடைமுறைகளை டிஜிட்டல் மயமாக்குவதன் மூலம் அரசு சேவைகளை வினைத்திறன் மிக்கதாக மாற்றுதல், பொதுமக்களுக்கான அரசு சேவைகளை அவர்கள் இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடியவாறும் மக்களின் தேவைகளுக்கு விரைவாக பதிலளிக்கக்கூடியவாறும் மாற்றியமைத்தல் போன்றவற்றை நோக்கமாக கொண்டு அந்த நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. இலங்கையின் பொருளாதாரத்தை எண்ணியல் மயமாக்கல் ஊடாக பலப்படுத்துவதற்கு இந்த நிதி பங்களிப்பு ஒரு முக்கிய மைல்கல்லாக இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் சபாநாயகருமான அசோக ரன்வல விபத்தின் போது மது அருந்திருக்கவில்லை என அரசு ரசாயன பகுப்பாய்வு திணைக்களம் அறிவித்துள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் சபாநாயகருமான அசோக ரன்வல செலுத்திய ஜீப் வண்டி டிசம்பர் 11ஆம் தேதி சப்புகஸ்கந்த பகுதியில் மற்றொரு கார் மற்றும் மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்துக்குள்ளானது. இதன் பொழுது காரில் பயணித்த மூவர் காயமடைந்திருந்தனர். இந்த நிலையில் அசோக ரன்வலவின் வாகனத்தின் தடுப்பு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்றும் தடுப்பு அமைப்பில் கோளாறு இருப்பதாகவும் வாகன பரிசோதனை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து அவருடைய இரத்த மாதிரிகள் ஆய்வுக்குட்படுத்தப்பட்ட நிலையில் அவர் விபத்தின் பொழுது மது அருந்தியமைக்கான எவ்வித சான்றும் உறுதிப்படுத்தப்படவில்லை என அரசு ரசாயன பகுப்பாய்வு திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை அசோக ரன்வல தான் செலுத்திய ஜீப் வண்டியில் மோதி காயமடைந்தவர்களுக்கு அனுதாப கொடுப்பனவாக பணம் வழங்க விரும்புவதாக தமது சட்டத்தரணிகளினூடாக நீதிமன்றத்துக்கு அறிவித்த போதிலும் காயமடைந்த தரப்பினர் அந்த பணத்தை பெற்றுக்கொள்ள மறுத்துவிட்டனர். அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக ரன்வலவின் சாரதி அனுமதி பத்திரத்தை தற்காலிகமாக இடைநிறுத்துமாறு மகர மேலதிக நீதவான் உத்தரவிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் நெல்லியடியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது 6 கோடி ரூபாவுக்கும் அதிகமான கேரளா கஞ்சா பொதிகளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அரச புலனாய்வு சேவைக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நெல்லியடி காவல்துறையினரால் புலோலி பகுதியில் வீட்டினுள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் 182 கிலோகிராம் கேரளா கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட கஞ்சாவின் பெறுமதி 6 கோடியே 40 லட்சம் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. கஞ்சா பொதிகளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த உள்ளதாகவும் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஏனைய நபர்களை கைது செய்யும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக பொதுமக்களின் ஒத்துழைப்புடன் இவ்வாறான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என நெல்லியடி காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனர். தமிழக சட்டமன்ற தேர்தலை இலக்காக கொண்டு தமிழக வெற்றிக் கழகம் தலைமையில் கூட்டணி அமைக்கும் ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதற்கான பணிகளை கட்சியின் தலைவர் விஜய் முடுக்கிவிட்டுள்ளார். தமிழக வெற்றிக்கழக கூட்டணிக்கு கட்சிகளை அழைத்து வரவும் அவர்களிடம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவும் குழு அமைக்கப்பட உள்ளது. இந்த குழுவில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் இடம்பெற உள்ளனர். 50 ஆண்டுகால அரசியல் அனுபவம் கொண்டு செங்கோட்டையனை கூட்டணி அமைப்பதற்கான குழு தலைவராக அமர்த்துவதன் மூலம் மற்றைய கட்சியின் தலைவர்களை எளிதாக அணுக முடியும் என தமிழக வெற்றிக் கழகம் திட்டமிட்டுள்ளது. விரைவில் இதற்கான அறிவிப்பினை தமிழக வெற்றிக் கழகம் வெளியிட உள்ளது. தற்போதைய சூழ்நிலையில் எந்த அணியிலும் இல்லாத தேசிய முற்போக்கு திராவிட கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் புதிய தமிழகம் ஆகிய கட்சிகளிடம் செங்கோட்டையன் தலைமையிலான குழு நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்த உள்ளது. கூட்டணியில் சேரும் கட்சிகளுக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகளை தவிர மற்றைய தொகுதிகளில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர்களை உடனடியாக அறிவிக்கவும் தமிழக வெற்றிக் கழகம் திட்டமிட்டுள்ளது. IS ஆயுததாரிகள் அளிக்கப்பட்டால் சிரியாவுக்கு ஒரு பொன்னான எதிர்காலம் உண்டு என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்.
சிரியாவில் ISIS ஆயுததாரிகள் நடத்திய தாக்குதலில் 2 ராணுவ வீரர்கள் உள்ளிட்ட அமெரிக்கர்கள் 3 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இதற்கு கடும் பதிலடி கொடுக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி திட்டவட்டமாக கூறியிருந்தார். அதன்படி சிரியாவில் ஆபரேஷன் ஹாக்கி என்ற பெயரில் அமெரிக்கா தாக்குதலை தொடங்கியுள்ளது. இதுகுறித்து அமெரிக்க ஜனாதிபதி வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிரியாவில் துணிச்சலான அமெரிக்க ராணுவ வீரர்களை IS ஆயுததாரிகள் கொடூரமாக கொன்றதாகவும், தான் உறுதியளித்தபடி இந்த கொடூரமான பயங்கரவாதிகள் மீது அமெரிக்கா மிக கடுமையான பதிலடி தாக்குதலை நடத்துவதாகவும் கூறியுள்ளார். சிரியாவில் உள்ள ISIS ஆயுததாரிகளின் கோட்டைகள் மீது தீவிரமாக தாக்குதல் நடத்தி வருவதாகவும், அவர்கள் அழிக்கப்பட்டால் அந்த நாட்டுக்கு ஒரு பொன்னான எதிர்காலம் உண்டு என்றும் அவர் கூறியுள்ளார். சிரியாவுக்கு மீண்டும் பெருமையை மீட்டெடுக்க கடுமையாக உழைக்கும் ஒருவரால் வழிநடத்தப்படும் சிரிய அரசு இதற்கு முழு ஆதரவு அளிக்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்கர்கள் மீது தாக்குதல் நடத்தும் அளவுக்கு தீய எண்ணம் கொண்ட அனைத்து ஆயுததாரிகளுக்கும் இதன் மூலம் எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது என்று கூறிய ட்ரம்ப், எந்த வகையிலாவது அமெரிக்கா மீது தாக்குதல் நடத்தினாலோ அல்லது அச்சுறுத்தல் விடுத்தாலோ இதற்கு முன்பு நீங்கள் சந்தித்ததை விட மிகவும் கடுமையான தாக்குதலை சந்திப்பீர்கள் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு நாணய நிதியத்திடமிருந்து நிதியுதவி. புயல் அனர்த்தத்தை தொடர்ந்து நடவடிக்கை. அபாயமுள்ள பகுதிகளில் இருந்து மக்கள் அகற்றப்படுவார்கள் என்கிறார் ஜனாதிபதி. மலேக மக்களை வேறு இடங்களுக்கு குடியேற்ற திட்டம். அசோக ரன்வெல்ல விபத்தின் போது மது அருந்தினாரா? அறிக்கை வெளியிட்ட அரசு ரசாயன பகுப்பாய்வு திணைக்களம். நெல்லியடியில் 6 கோடி ரூபாய் கஞ்சா மீட்பு. ஒருவர் கைது, ஏனையோருக்கு வலைவீச்சு. தமிழக வெற்றிக் கழகம் தலைமையில் அரசியல் கூட்டணி. தீவிர முயற்சியில் விஜய். சிரியாவில் இருந்து IS ஆயுததாரிகள் இல்லாதொழிக்கப்படுவார்கள். புதிய தாக்குதல் நடவடிக்கையை தொடங்கிய அமெரிக்கா. இத்துடன் IBC தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.